குட் மார்னிங்க. வெல்கம் டு ஆப்ஷன் எம்பரர் சேனல். இங்கே கொடுக்குற தகவல் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் தாங்க. கால்ஸோ டிப்ஸோ கிடையாது. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 26,100 கால் அண்ட் புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த 26,100 ஏன் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. 150 160 கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மைனஸில் காமிக்கிறாங்க. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 120 110 அந்த மாதிரி ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ். ஸோ இங்கே நம்ம ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 26,100 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் டே லோ வந்து 162ங்க. ஸோ இது இங்கே நீங்கள் ரொம்ப கிளியராக நோட் பண்ணணும். இந்த 162 கட் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் இல்லைங்க, அப் ட்ரெண்ட் தாங்க போகும். ஸோ நீங்கள் இங்கே பார்க்க வேண்டியது இந்த ரெண்டு சார்ட்டை ட்ரா பண்ணுங்கள். ப்ரீவியஸ் டே ஹை, க்ளோஸ், லோ, ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி அதை மார்க் பண்ணுங்கள். மார்னிங் ஃபஸ்ட் செஷனில் இந்த 162 போய் மேபி டச் பண்ணலாம். டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா கால் சைடில் தான் தெரியுது. ஸோ ஒன்ஸ் நம்ம ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேலே போய் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து டார்கெட் வந்து பெரிய டார்கெட்டுங்க, 269 வரைக்கும் இருக்குங்க. ஆனால் வந்து இன்னைக்கு ஒரே நாளில் இது போகாது. மேபி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 230 240 அது வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு இருக்குங்க. சப்போஸ் இந்த 162 கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது 81 அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 100 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க புட் சைடில். ஸோ நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது எய்தர் இது வந்து க்ளோஸ் அபவ் இருக்கணுங்க, இல்லைன்னா இது க்ளோஸ் அபவ் இருக்கணுங்க. சப்போஸ் புட் சைடில் க்ளோஸ் அபவ் இருந்ததுன்னா கால் சைடில் அந்த க்ளோஸ் பிலோ இருக்கான்னு மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. க்ளோஸ் பிலோ இல்லைன்னா அப்போ உங்களுக்கு இந்த ட்ரேட் கிடைக்காது. ஸோ அது கிளியராக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடை பிளான் பண்ணுங்கள். நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்